எங்கள் ஊருக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு, எங்கள் மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுருக்காரு. அதாவது இந்த உதவித்தொகை 1000 ரூபா மகளிர் இதுலேருந்து தந்தார். கரண்ட்டு பில்லு இது எங்களுக்கு குறைச்சி கொடுத்தாரு. கனவு இல்லைன்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாரு. எங்களுக்கு மேலே இடத்துல கொடுத்தாலும் எங்கள் அண்ணன் அமைச்சர் எங்களுக்கு நல்லபடியாக திருப்தியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இனியும் அவர் எங்களுக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை நிறையா வச்சுருக்குறோம். இன்னும் எத்தனை நாங்கள் சாகிற வரைக்குமே எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம், எங்கள் அண்ணனை தான் தேர்ந்தெடுக்குவோம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து திண்டுக்கல்லினுடைய தொகுதிக்கான அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே திண்டுக்கல்லிற்கு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். ஏன்னால் அதுவரையிலும் திண்டுக்கலுக்கு மருத்துவக் கல்லூரி வரவில்லை. அவர் திண்டுக்கல்லிற்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததனுடைய பயன் இன்றைய தினம் அனைத்து நோய்களுக்கும் மக்கள் திண்டுக்கல்லிலேயே சிகிச்சை பெறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் சாலைகள், மாநகராட்சியினுடைய விரிவாக்கம் போன்ற அத்துணை பணிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அடிப்படையிலே பார்க்க போனால் திண்டுக்கல்லிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் சீனிவாசன் அவர்கள் அமோகமாக வெற்றி பெறுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புள்ளது. ஏனால் அந்த அளவுக்கு அவர் திண்டுக்கல் மக்களோடு நெருக்கமான தொடர்புகளையும் நட்புகளை வைத்துக் கொண்டு அனைத்து காரியங்களும் செய்து வருகிறது. திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாநகரத்தில் சுற்றி இருக்கிற பகுதியில் எங்கேயும் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஒரு கோயட் காலேஜே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு விமன்ஸ் காலேஜ் தான் இருக்குது. பசங்க படிக்கிறதுக்கு சரியான கல்லூரி கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கும்போது அதுக்கு அவர் முயற்சி எடுத்துருக்கணும். ஆனால் அது எதையும் செய்யலை. அதற்கு பிறகு இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதற்கும் பெரிய அளவில் முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அது இல்லாமல் திண்டுக்கல் மாநகரத்தில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எதையுமே கண்டுகொள்ளப்படாமல் ஒவ்வொரு முறையும் தேர்தல் கொண்டு வரக்கூடிய ஒருத்தராக தான் திண்டுக்கல் தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்குது. இங்கே 10 வருஷமாக சீனிவாசையா இருக்கார். எல்லா கேட்கறத ஓரளவுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு. இனிமேல் வந்தாலும் அவர் தான் நிற்கணும். அவரை விட வேறு ஆள் நின்னாலும் வர்றதுக்கு இருந்தாலும் ஆள் இல்லை. ஏன்னா அவர் தான் கேட்டால் உடனே எந்த குறையாக இருந்தாலும் கேட்டால் உடனே ஆள் அனுசரித்து எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தியாக செஞ்சு விடுறாரு. மனசார எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக செஞ்சு விடுறாரு. அதிமுகவில் நிற்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தான் அடுத்த வாய்ப்பு. நல்லா ஓட்டு விடுங்க, அவ்வளோதான். நத்தம் தொகுதி வேட்பாளர் விஸ்வநாதன் இந்த தொகுதியில் நல்ல திட்டங்கள்லாம் எல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு. வாட்டர் டேங்க் கொண்டாந்துருக்காரு. எல்லா தொகுதியும் சத்து இல்லாத இடமே கிடையாது. பூராமே வாட்டர் டேங்கு எல்லாம் கொண்டாந்து தொகுதி மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் வீழ்த்துறது ரொம்ப கடுமையான வேலை. இப்போ முயற்சி பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியாது, ஜெயிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குது. நமது தேன்மொழி சேகர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். அவர் ஏற இங்கே சுற்றுவட்டார ஊர்களிலும் நல்ல முறையில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் நல்லா செஞ்சுருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல முறையாக தான் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு 2 கோரிக்கை நிலக்கோட்டைக்கு மிக இதாக தொழிற்சாலை மெயினாக வேணும். தொழில் பண்ணுற அளவுக்கு இங்கே இல்லை. ஏற்கனவே தேன்மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த எம்எல்ஏ இதுவரையில் எந்த தொகுதி மேம்பாட்டு திட்டங்களையோ அதுவெல்லாம் சரியான முறையில் நேரடியாக போய் எதையும் பார்வையிட்டோம். எந்த கான்ட்ராக்டர்களுமே நடக்கலை, எந்த வேலையும் நடக்கலை. சிப்கார்டுகள் இங்கே ஒன்று இருக்குது. அந்த சிப்கார்டுகள்லேயே இது வரைக்கும் எந்த ஒரு உள்ளூர் ஆளுகளுக்கு எந்த வேலை பணிகளும் அங்கே செயல்படலை. பூராமே வெளி மாநிலத்துக்காரவங்களுக்கு தான் செயல்படுது. இந்த தொகுதிக்கு உள்பட்டவங்க எல்லா பொதுமக்களுக்கும் நிறைய பாதிப்பு தான் ஏற்பட்டுள்ளதை தவிர அதுக்கு வாய்ப்பில்லை. எங்களுக்கு சக்கரவாணி அமைச்சர் எல்லா வசதி வாய்ப்பும் பண்ணி கொடுத்துருக்காருங்க. எல்லா வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காருங்க, வீடு எடுத்து கொடுத்துருக்காருங்க. சிறப்பாக இது வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காருங்க. இந்த தடவை எல்லாமே அவருக்கு தாங்க, எங்களுக்கு ஆதரவு அவருக்கு தாங்க. செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். சாலை வசதிகள், குடிநீர் திட்டம், ரேஷன் கடை எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வாட்டியும் உறுதியாக அவர் தான் வருவார். வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். நான் பழனியிலிருந்து பேசுகிறேன். அதாவது தொடர்ந்து 10 வருஷமாக நம்ம செந்தில்குமார் அவர்கள் தான் பழனி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பழனி தொகுதி, ஒட்டந்த தொகுதியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது 100க்கு 10 மார்க்கு தான் கூட போட முடியாது போல தெரியுது. அந்தளவுக்கு பழனி சட்டமன்ற சுற்று கிராமங்களாக ரொம்ப ட்ரையாக தான் கிடக்குது. தொடர்ந்து பழனி நகரம், பழனி பக்கத்து கிராமங்கள்
இதுக்கெல்லாம் சாலை வசதி சுத்தமாக சரியில்லை. மக்கள் வந்து சில போதை ஆசாமிகள் வேகமாக போகிறாங்க, மக்கள் கூடுறவங்க வேகத்தடை கூட உருப்படியாக இல்லை. இதனால் வந்து பல விபத்துகள் ஏற்படுது. போதை காட்டும் பாதையில் இளைஞர்கள் போகிறது பொதுமக்களுக்கு ஆபத்தாக இருக்குது, அச்சுறுத்தலாக இருக்குது. நம்ம பழனி 33 வார்டுக்கு ரேஷன் கடை ஒதுக்கப்பட்டு எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாலை ஓர பகுதிகளுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க. எது கேட்டாலும் நின்று பொறுமையாக சொல்லி எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டு அறிவுரை சொல்லுவோம். வேடத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்த ஒரு ஆண்டு காலமாக இருந்தாலும் ஒரு ஏடிஎம்கே ஆட்சியில் நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த 5 ஆண்டு காலமாக எந்த திட்டங்களும் வேடத்தூர் பகுதிக்கு சரிவர நடக்கிறதில்ல. அல்லாமல் அந்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடத்தூர் பகுதி பக்கமே வர்றதில்லை. மக்களோட அந்த குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்யாத அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியில் அது இல்லாமல் எல்லாத்துக்கும் 1000 ரூபா பணம்னாங்க. அந்த 1000 ரூபா பணம் எல்லாத்துக்கும் போய் சேரலை. இப்போ உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு அதில் மனுக்கள் வாங்குற மாதிரி வாங்குறாங்க. வாங்கி அந்த மனுக்கள் வாங்கின உடனே அந்த பரிசீலனை நடக்குன்னு பார்த்தா அந்த பரிசீலனை இது வரைக்கும் நடக்கலை. நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் இந்த வருஷமும் 2026 தேர்ந்தெடுக்கிறோம். மக்களுக்கு வந்து இப்போ உதவித்தொகை, மகளிர் திட்டம், பஸ் வசதி, பஸ் வராத ஊருக்கு பஸ்ஸு கொண்டு வந்துட்டார் இந்த வருஷம் சொன்னதை. அதனால் எல்லாமே எங்களுக்கு செய்கிறனால எப்பயுமே அவர் தான், இனிமேல் வர காலத்துக்கு அவர் தான். காந்திராஜன் ஐயா ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி, இப்போ வரைக்கும் எங்கள் தெருவுக்குள்ளே வந்ததில்லை. ஆனால் விபிபி அண்ணன் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பேவர் பிளாக் போட்டு தரேனாரு. அவ்வளோ தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு. எந்த தெருவுலையாவது மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்கள். எல்லா தெருவுக்கும் பேவர் பிளாக், எல்லா தெருவுக்கும் பெரிய சாக்கடை. எங்களுதில் குட்டி சாக்கடையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சாக்கடையாக உயரமாக போட்டு நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு. மீண்டும் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு.